மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி தனஸ்தானம் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பணம் வரும் இடம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய ரன்னிங் மணி, காசு பணம் துட்டு மணி பணம் வரும் இடத்தில் குரு பகவான் இவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா தொழிலில் நம்பர் 1 ஆக போகிறீங்க. நீங்கள் தான் இந்த மிதுனராசிக்காரர்கள் நம்பர் 1 தொழிலுக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க. காசே இல்லை சார் பேங்க்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, அதெல்லாம் சரியாகி இனிமேல் பணம் கொட்ட போகுது சார். நாங்களாவது கையேந்தி போன மாதிரி வச்சுருக்கோம். கையேந்தி போனால் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது 2ஆம் இடத்துல ஒரு சாதாரண ஹோட்டலாக இருக்கிறவங்க நாங்கள் மிகப்பெரிய ஹோட்டலாக மாற போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, குரு பகவான் அருளால் பெரிய ஹோட்டல். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதை குருவே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, யாருக்காவது கொஞ்சம் இந்த பழக்கங்கள்லாம் இருந்து கல்லீரலை கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய லிவர் ப்ராப்ளம்னா குரு பகவான் பார்வையால் அது சரியாகும். வேர்ல்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கார் சனி பகவான். நீங்கள் வேற பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் டாப்பில் இருக்க போறீங்க. மிதுனராசிக்காரங்க மாதிரி இந்த தடவை சூப்பராக பலன் இருக்கவங்க யாரும் கிடையாது. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பணம் வரும் இடம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய ரன்னிங் மணி, காசு பணம் துட்டு மணி பணம் வரும் இடத்தில் குரு பகவான் வருகிறார். 7-10 குடையவர். உங்களுக்கு 7-10 குடையவர் என்பதால் வெளிநாட்டு வர்த்தகங்கள், 10ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய தொழில், இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு குரு பகவான். இவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா தொழிலில் நம்பர் 1 ஆக போகிறீங்க. நீங்கள் தான் இந்த மிதுனராசிக்காரர்கள் நம்பர் 1 தொழிலுக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க. உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் என்பதால் இது வரைக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு ரன்னிங் மணியே இருக்காது. சார் காசே இல்லை சார் பேங்க்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, அதெல்லாம் சரியாகி இனிமேல் பணம் கொட்ட போகிறது. பணம் வருகின்ற நேரம் போன்றவையெல்லாம். 2ஆம் இடம் என்பது படிப்பு. குரு பகவானே 2இல் உட்கார்ந்து உச்சமாகும் பொழுது நீங்கள் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகள், அதே மாதிரி வயிறு கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிற டாக்டர்கள், ஏன்னா மிதுன லக்னம்னா நீங்களாம் டாக்டர் லக்னம், ஸோ அது போன்றவர்களுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக ரெஸ்டாரண்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சார் நாங்களாவது கையேந்தி போன மாதிரி வச்சுருக்கோம். கையேந்தி போனால் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது 2ஆம் இடத்துல ஒரு சாதாரண ஹோட்டலாக இருக்கிறவங்க நாங்கள் மிகப்பெரிய ஹோட்டலாக மாற போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, குரு பகவான் அருளால் பெரிய ஹோட்டலாக வைங்க. சில பேர் மெஸ்ஸு மாதிரி வீட்டிலேயே சமைச்சு கொடுப்பாங்க. பேச்சுலர் பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்க சார், அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொடுப்போம். இது போன்ற சில பேர் கோயில்களுக்கு பிரசாதம் பண்ணுவீங்க. அது மாதிரி சாப்பாடு, உணவு, நீர், காஃபி, டீ, இது எல்லாமே சந்திரனுடைய குணங்கள். சில பேர் கடல் வாழ் உயிரினங்கள், கடல்லேருந்து எடுக்கக்கூடிய பாசிகள் வச்செல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. கடல் சங்கை வச்சு நாங்கள் பொம்மை செய்வோம், அதை வச்சு கையில் காப்பு பண்ணுவோம். பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். கடல் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம். அதே மாதிரி 7 குடையவனே உச்சம் என்பதால் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால், குரு 5ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதை குருவே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, யாருக்காவது கொஞ்சம் இந்த பழக்கங்கள்லாம் இருந்து கல்லீரலை கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய லிவர் ப்ராப்ளம்னா குரு பகவான் பார்வையால் அது சரியாயிடும். குரு பார்ப்பின் கோடி நன்மை. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பொது விடுதலை, எங்கன்னா ஓடி போய் பழிச்சுக்கோங்க. குரு பகவான் கல்லீரலை பார்த்துட்டார். அடுத்ததாக 8 பார்க்குறார். 8ங்கிறது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம். ஆயுஷ குரு பார்க்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் விமோசனம் தருகிறார். அடுத்து 10 பார்க்குறார்.
10 பார்க்கும்போது ஏற்கனவே 10ல் சனி பகவான் இருக்கார். வேர்ல்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கார் சனி பகவான். நீங்கள் வேற பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் டாப்பில் இருக்க போறீங்க. மிதுனராசிக்காரங்க மாதிரி இந்த தடவை சூப்பராக பலன் இருக்கவங்க யாரும் கிடையாது. கண்டிப்பா இந்த குரு பயிற்சியினால கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கணும்னா இவர்கள் எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் அவன் பாதகாதிபதி குரு, 1000 தான் இருந்தாலும் ஸ்னேக் இஸ் ஸ்னேக். ஸோ இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிருந்தாட்ட, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு ஜென்ம எதிரி. 1000 தான் அவன் நல்லது பண்ணாலும் இது ஏதோ வில்லன் வந்து திடீர்னு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பா நல்லது பண்ணுறது வேற, வில்லன் நல்லது பண்ணுறது வேற. ஸோ அவன் இன்னைக்கு அவ்வளோ நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவர் திடீர்னு நல்லது பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால 1000 தான் இருந்தாலும் அவர் காலில் விழுந்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அது மாதிரி ஜீவசமாதிகள் போய் வழிபாடு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ குரு பகவான் எங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணுற, நீ பண்ணது நல்லதாகவே இருக்கட்டும், இதில் எதுவும் வேறு எதுவும் உள்குத்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த குரு பகவானுடைய சன்னிதானங்களுக்கு சென்று அவர்களுடைய தட்சிணாமூர்த்தி வழிபட்டு முல்லை மலர்கள் சார்த்தி, முல்லை மலர்களை சாத்தி, அது மாதிரி இந்த தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி வழிபட சிறப்பு. கண்டிப்பா இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 120 மார்க் தரலாம். சூப்பராக இருக்குது. குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடத்தை கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு கிரகத்தை, ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது, உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குரு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் மகர யாழி கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த இதை எடுத்துகிட்டு போய் பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம், அந்த மாதிரி கதையெல்லாம் வரும். அப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்திலே இருப்பதால் அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால் செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க, அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் இந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா, சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால, இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆள் குரு. இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா, பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது
இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள். தங்க மழை கொட்ட போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம். யார் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்தேன் சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்து விட்டார். இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.